வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இதுனா டிஎன்ஆர்டி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் மாவட்ட வாரியாக காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று அப்டேட்டே வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேகன்சிஸ் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு மாவட்டத்தில் 4 வேகன்சிஸ் 3 வேகன்சிஸ் 6 வேகன்சிஸ் 8 வேகன்சிஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ தென்காசியில் தான் அதிகபட்சமாக ஒரு சில மாவட்டங்கள், அதாவது தென்காசின்னு எக்ஸாக்டாக சொல்கிறேன், ஒரு சில மாவட்டங்களில் ஒரு 5 வேகன்சி 6 வேகன்சிஸ் கிட்ட தான் அதிகபட்சமாகவே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதற்கு நாங்கள் வந்து விண்ணப்பிக்கலாமா, ட்ரை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஒன்றிய அளவில் உங்களுக்கு இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நான் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் சார், என்னால் இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அனைத்து மாவட்டத்துக்குமே, ஸோ வேறு மாவட்டத்துக்கு நாங்கள் விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா சொந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்தவங்களுக்கோ தான் கொடுப்பாங்க. அதனால் வேறு மாவட்டம் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படின்றத பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது 100 rupees அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பணியிடத்துக்குமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அந்த வெப்சைட் போயிட்டு ஒரு இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிக்கும் வந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் வந்து வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கான கம்யூனிட்டி வைஸாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதில் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக என்னென்னா ஒரு கம்யூனல் வைஸாக ஃபஸ்ட்டு வந்து கேட்குறாங்க உங்களுக்கான வேகன்சி இருக்கா இல்லையான்றது அது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த கம்யூனிட்டியுமே வேக்கண்ட் இல்லை சார், என்னோட குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் இல்லை அப்படின்னா பொது பிரிவில் இருக்கான்றதை பாருங்கள். ஜிடின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருந்ததுன்னா காட்டும். அதற்கு தாராளமாக யார் வேணாலும் வந்து போட்டி போடலாம். ஸோ ஜென்ரல் டர்னில் அதற்கான வயது வரம்பு என்னவோ அதை நீங்கள் வந்து குவாலிஃபைங்காக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ சேலரின்ற டீட்டெயில், ப்ளஸ் வந்து ஏஜ் லிமிட் என்ன, கல்வி தகுதி என்ன, ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 8, ஸோ டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 8 19,500 to 71,900 வரைக்கும் பே லெவல் வந்து இருக்குது. அடுத்தது ரெக்கார்டு கிளர்க்கு பதிவரை எழுத்தர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2. ஸோ இதில் வந்து 15,900 ரூபாயிலேருந்து 58,500 வரைக்கும் வந்து லெவல் 2க்கான சேலரியாக இருக்குது ரெக்கார்ட் கிளர்க்கு. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதே கேட்டகரி ஒரு 200 ரூபா வந்து சேலரி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ரெக்கார்ட் கிளர்க்குக்கு கீழே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதற்கு கீழே நைட் வாட்ச்மேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் நைட் வாட்ச்மேனுக்கும் ஈக்குவலன்ட் சேலரி தான். ஸோ அதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த எஜுகேஷனல் வைஸாகவும் சரி, ப்ளஸ் வந்து ப்ரமோஷன் வைஸாகவும் ஈக்குவலண்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இரவு காவலர் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதின்றதை சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுன்றதை சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதற்கான வயது வரம்பு என்னன்றதை பார்த்துடலாம். 1/7/2025 அன்று வயதுப்படி பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயசு வரைக்கும் பொது பிரிவுக்கு இருக்கணும். அது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி எம்பிசி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 18லேருந்து 34. அடுத்தது ஆதிதிராவிடர் பட்டியல் பழங்குடியினருக்கு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் வயது வரம்பாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ரெக்கார்டு கிளர்க்குக்கு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசுக்கு பொது பிரிவுக்கும், 18லேருந்து 34 வரைக்கும் பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கும், 18லேருந்து 37 வரைக்கும் ஆதிதிராவிடர் பட்டியல் பழங்குடியினருக்கும் வயது வரம்பாக இருக்குது. அடுத்த இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் அந்த ரெக்கார்ட் கிளர்க்குக்கு என்னவோ அதே தான், அதே மாதிரி தான் நைட் வாட்ச்மேனுக்கும் ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து டிரைவருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஓட்டுநர் நிலையை 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணுன்றதை சொல்லியிருக்காங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதை சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க்கு குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் பார்த்திங்கன்னா 10th standard வந்து பாஸ் பண்ணியிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனுக்கு எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அப்படின்றத எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனாக 100 ரூபா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு 50 ரூபா அப்படின்றத அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு 30/9/2025 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாத இறுதின்றது அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட்டாக இருக்குது. ஒன்றிய அளவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷனுடைய இதில் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயோ இல்லை வேறு டீட்டெயில்ஸோ வந்து கொடுக்கல. மேபி இதற்கான இது வந்து நேரடி நியமனம் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இந்த நேரடி நியமனம் வந்து இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்கன்றது இது மூலிமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கட்ட அப்டேட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஸோ இதற்கு வந்து விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தாலுக்கா, அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஊராட்சியில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து விண்ணப்பிங்க. ஸோ எல்லாருமே வேகன்சி கம்மியாக இருக்கும்போது இதுக்கு ட்ரை பண்ணுறது ஒரு ஆப்ஷனாக இருக்காதுன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு சஜஷன். ஸோ உங்களால் முடியும், நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், நல்லா பண்ணுவேன்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிங்க. தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.